தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளே யாராவது வியாதி படுக்கையில் இருப்பார்களானால், நீண்ட நாட்களாய் இருப்பார்களானால், இல்லை சமீப நாட்களாய் வியாதியின் பாதையிலே சென்று கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நீண்ட நாட்களாய் வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஆக்சிடென்ட்னாலே, விபத்துகளினாலே படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் அவர்களை குணப்படுத்தி எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். உறுப்புகளை இழந்து அதிக கவலையோடு இருப்பவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை சுகப்படுத்தி அவர்களை தூக்கி விடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையானது குணமாக்கும், கர்த்தருடைய வார்த்தையானது குணமாக்கும். இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. என்ன பலவீனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட்டாலும் கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் யார் யார் எந்த குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே போராட்டங்களை, வியாதியின் போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நாள்பட்ட வியாதி இயேசுவின் நாமத்தினால சுகம் அடையட்டும் ஆண்டவரே. விபத்தினால் உண்டான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பரம்பரையாய் வருகிற வியாதி இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய வல்லமையான கரம் இப்பொழுது ஒவ்வொருடைய கூடாரத்துக்குள்ளே இறங்கி ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே, கர்த்தர் வியாதியை மாற்றி ஆண்டவரே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க திமிர்வாதக்காரனை சொன்னது போல இன்றைக்கு குடும்பத்தில் படுத்திருக்கிற பிள்ளைகளுடைய படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.